உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானோடு நம்முடைய சிந்தனை விரிவாகி கொண்டிருக்கிறது, உயர்ந்து கொண்டிருக்கிறது என்பது சர்வ நிச்சயம். நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். 19ஆம் நூற்றாண்டில் தான் அந்த தபால் துறை, கடிதங்கள் அனுப்புவது அப்படிங்கிற ஒரு அரசு துறை உருவானது அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்த்தாச்சு. அதுக்கு முன்னாடி மன்னராட்சி காலத்தில் மன்னர்கள் ஒருவருக்கொருவர் தூதுகளை அனுப்பி கொண்டிருந்தார்கள், தூதுவர்களை அனுப்பி கொண்டிருந்தார்கள். அப்புறம் அந்த மன்னர்களுடைய கடிதங்கள்லாம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும்ல, அந்த மாதிரி பட்டு துணியில் உருட்டப்பட்டு ஒரு குழாயில் வைக்கப்பட்டு அனுப்பப்படும் அந்த மாதிரியான கடிதங்கள்லாம் இருந்தது. ஆனால் தபால் துறை என்ற ஒன்று உருவான பின்பு அதன் மூலமாக நம்முடைய வள்ளல் பிரான் நிறைய கடிதங்கள் அனுப்பினார் தன்னுடைய சன்மார்க்கிகளுக்கு, அன்பர்களுக்கு அப்படிங்கிறது நிறைய பார்த்துருக்கோம். அந்த கடிதங்கள் மூலமாகவும் நம்முடைய வள்ளல் பிரானுடைய குணாதிசயம், அவருடைய மனநிலை, அவருடைய ஞானத்தின் உயர்வு, சிந்தனையின் உயர்வு எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடிகிறது. அதை தவிர அவர் எப்படி தன்னுடைய அன்பர்களுக்கு மிக மிக அணுக்கமான அன்போடு இருந்தார், நெருக்கமாக இருந்தார், அவர்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை சொல்லக்கூடியவராக இருந்தார் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அவரோட கடிதங்களில். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு கடிதமும் அப்படித்தான். அவருடைய அணுக்கமான அன்பரான, அணுக்க தொண்டரான ரத்ன முதலியார் அவருக்கு எழுதிய கடிதம்தான் நாம் இன்றைக்கி வாசிக்க போகிறது. வள்ளல் பிரானுடைய கடிதத்தில் 2 முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அது என்னங்கிறத முதல்ல கடிதத்தை வாசிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். பரமசிவனிடத்தே மாறாது மனத்தை வைத்து கொண்டு புறத்தே பெண்களை விவாகம் செய்து கொள்ளலாம். அன்றியும் விவாகம் செய்து கொண்டாலும் அதனால் வருத்தப்பட நம்மை சிவபெருமான் செய்விக்க மாட்டார். ஆதலால் சந்தோஷமாக விவாகத்துக்கு சம்மதிக்கலாம். எந்த காலத்தில், எந்த இடத்தில், எந்த விதமாக, எந்த மட்டில் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை அந்த காலம், அந்த இடம், அந்த விதம், அந்த மட்டு பொருந்த பொசிப்பிக்கின்றது. சிரஞ்சீவி சுந்தர பிள்ளை தமக்கு கொடுக்க வேண்டிய ரூ. 10 இன்னும் 2-3 மாசத்தில் கொடுப்பார். அவ்வளவு காலமும் சகித்திருந்து வாங்கி கொள்ள வேண்டும். ரௌத்திரி வருஷம் வையாசி மாதம் 16ஆம் நாள் என்று இந்த கடிதத்தின் துவக்கத்தில் வள்ளல் பிரான் குறித்திருக்கிறார். ரௌத்திரி வருஷம் வையாசி மாதம் 16ஆம் நாள் என்று எந்த நாளில் இந்த கடிதம் எழுதப்பட்டது, எந்த வருடத்தில் எழுதப்பட்டது, எந்த மாதத்தில் எழுதப்பட்டது என்கின்ற அந்த சரித்திர குறிப்புகளை எல்லாம் வள்ளல் பிரான் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு கடிதத்திலும். அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் இப்போ கடிதம் எழுதுகின்ற அந்த வழக்கத்தையே விட்டுவிட்டோம். ஆனால் கடிதம் என்பது வெறுமே வார்த்தைகளின் அடங்கல் அல்ல. வார்த்தைகளை அடுக்கி வைத்து வரிகளாக மாற்றுகின்ற ஒரு காகித தாள் இல்லை. அதில் சரித்திரம் பொதிந்திருக்கிறது, பூகோளம் பொதிந்திருக்கிறது. எழுதுகின்றவர், அந்த கடிதத்தை பெறுகின்றவர் இருவருடைய மனநிலையும் பொதிந்திருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கை சூழலும் பொதிந்திருக்கிறது என்பதற்கு சாட்சி வள்ளல் பிரானோட இந்த கடிதம். ரத்ன முதலியார் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா, நான் எப்போதும் சிவ சிந்தனையில் இருக்கிறேனே, எனக்கு திருமணம் தேவையா என்கின்ற ஒரு கேள்வியை வள்ளல் பிரானிடம் கேட்டிருக்கிறார். அதற்கான பதிலைத்தான் வள்ளல் பிரான் இதில் கொடுத்துருக்காரு. அதை தவிர 10 ரூபாய் அதை பற்றியும் ஒரு குறிப்பை சொல்கிறார். என்றால் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சமூக நிலையை காட்டுவதாக இந்த கடிதம் இருக்கிறது. வேற என்ன அறிவுரை சொல்றாருங்கிறத பாருங்களேன். பரமசிவனிடத்தே மாறாது மனத்தை வைத்து கொண்டு புறத்தே பெண்களை விவாகம் செய்து கொள்ளலாம். அன்றியும் விவாகம் செய்து கொண்டாலும் அதனால் வருத்தப்பட நம்மை சிவபெருமான் செய்விக்க மாட்டார். ஆதலால் சந்தோஷமாக விவாகத்துக்கு சம்மதிக்கலாம். எல்லா நேரமும் நான் ஒரு பரநிலையில், பரம நிலையில், பற்றற்ற நிலையில் இருக்கிறேன். சிவனை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிற எனக்கு விவாகம் சரியாக வருமா, பொருந்தி வருமா, திருமண வாழ்க்கை பொருந்தி வருமா? பற்றற்ற நிலையில் இருப்பவனுக்கு பற்றுகளை கொண்டு வரக்கூடிய அந்த இல்லற வாழ்க்கை சரியாக இருக்குமா? இப்படியாக கேள்விகளை அடுக்கி வைத்திருக்கிறார் ரத்ன முதலியார். அதற்கான பதிலைத்தான் வள்ளல் பிரான் இந்த கடிதத்தில் கொடுக்குறாரு. முதல்ல சொல்றார் பாருங்க, சிவபெருமானிடத்தே மனதை வைத்திருந்தாலும் விவாகம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதனால் முதல்ல ரத்ன முதலியார் கேட்ட கேள்வியே இதுதான். எல்லா நேரமும் தியானமும் வழிபாடும் சிவ சிந்தனையுமாக இருக்கிறேன், எனக்கு விவாகம் முக்கியமா என்ற ஒரு கேள்விக்கு வள்ளல் பிரான் இந்த பதிலை கொடுக்கிறார். சரி, அப்படி விவாகம் செய்துகிட்டா அதன் மூலமாக பிரச்சனைகள் வருமா, மனசில் எழுச்சிகள் வருமா,
மனசில் 1000 வேதனைகள் வருமா அப்படின்னு கேட்குறாரு ரத்ன முதலியார். அதற்கு பதிலாகத்தான் அப்படி செய்து கொண்டாலும் அதன் மூலமாக நாம் கஷ்டப்பட சிவபெருமான் விடமாட்டார் என்று ஒரு ஆறுதல் மொழியை கொடுக்கிறார். அதை எப்படி சொல்றாருங்கிறத கூடுதலாக பாருங்க. அன்றியும் விவாகம் செய்து கொண்டாலும் அதனால் வருத்தப்பட நம்மை சிவபெருமான் செய்விக்க மாட்டார். ஆதலால் சந்தோஷமாக விவாகத்துக்கு சம்மதிக்கலாம். என்ன மறந்துட்டு, சிவனாகிய என்னை வழிபடுவதை மறந்துட்டு, சிவ வழிபாட்டில் சிவ வாழ்க்கையில் இருப்பதை மறந்துட்டு நீ இல்லறத்துக்கு போயிட்டியா, அப்போ உனக்கு பிரச்சனை கொடுக்கிறேன் என்பதாக ஏதாவது தெய்வம் பேசுமா? இல்லை இல்லை. அதனால்தான் வள்ளல் பிரானும் அதை சொல்றார். இந்த திருமணத்தின் மூலமாக நாம் மனமாற்றம் அடைந்திருக்கிறோம் என்று சிவபெருமான் நம்மை வருத்தப்பட வைக்க மாட்டார். அதனால விவாகத்துக்கு சம்மதிக்கலாம் என்று ஆணித்தரமான ஒரு பதிலை கொடுக்கிறார். என்றால் ஒரு நண்பனாக, ஒரு வழிகாட்டியாக வள்ளல் பிரான் இந்த இடத்தில் அந்த நண்பர் ரத்ன முதலியாரின் கவலைகளை, கேள்விகளை, சந்தேகங்களை போக்குகிறார். அதுதான் முக்கியம். சரி, இப்படி விவாகம் செய்துக்கலாம் அப்படின்னு சொல்றாருல, அதை எப்படி நியாயப்படுத்துகிறார்ங்கிறத பாருங்க. எந்த காலத்தில், எந்த இடத்தில், எந்த விதமாக, எந்த மட்டில் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை அந்த காலம், அந்த இடம், அந்த விதம், அந்த மட்டு பொருந்த பொசிப்பிக்கின்றது. எவ்வளோ பெரிய நியாயப்படுத்தல்ங்கிறத பாருங்க. பருவத்தே பயிர் செய் அப்படின்னு நம்முடைய தமிழில் ஒரு சொலவடை உண்டு, பழமொழி உண்டு. எந்தெந்த பருவத்தில் எதை பயிர் செய்ய வேண்டும், எந்த பருவத்துக்கு எந்த பயிர் நன்றாக விளைந்து வரும் அப்படிங்கிறத சொல்லுகின்ற பழமொழி. அதையே தான் வள்ளல் பிரான் தன்னுடைய வார்த்தையில் சொல்கிறாரு. எந்த பருவத்தில், எந்த மட்டில் எதை செய்ய வேண்டுமோ, எந்த செயலை செய்ய வேண்டுமோ அதை அந்த மட்டில், அந்த பருவத்தில் செய்தாக வேண்டும், பொசிப்பிக்கின்றது அப்படின்னு சொல்லித்தரார்னா, இதைத்தான் தமிழ் வாழ்க்கை முறை சொல்லித் தருகிறது நமக்கு. எதை எந்தெந்த பருவத்தில் செய்ய வேண்டுமோ அதை அந்தந்த பருவத்தில் செய்ய வேண்டும். 5இல் வளையாதது 50இல் வளையாதுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் 5இல் எது வளைய வேண்டுமோ அப்படி வளைய வேண்டும். 10இல் வளைவது, 15இல் வளைவது, 20இல் வளைவது என்று ஒவ்வொரு பருவத்துக்குமான மனநிலை, உள்ள கிடக்கை, வாழ்க்கை நெறிமுறை எல்லாம் இருக்கிறது. அதன்படி நீ வாழ வேண்டும் என்று சொல்கிறார். கடிதத்தின் அடுத்த குறிப்பை பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சிரஞ்சீவி சுந்தரப்பிள்ளை தமக்கு கொடுக்க வேண்டிய ரூ. 10 இன்னும் 2-3 மாசத்தில் கொடுப்பார். அவ்வளவு காலமும் சகித்திருந்து வாங்கி கொள்ள வேண்டும். இந்த சுந்தரப்பிள்ளை என்பவர் ரத்ன முதலியாரிடமிருந்து 10 ரூபாய் கடன் வாங்கியிருக்காருங்க. வேற ஒண்ணுமே இல்லை. 10 ரூபாய் கடன். 10 ரூபாய்ங்கிறது எவ்வளவு பெரிய தொகையாக 19ஆம் நூற்றாண்டில் இருந்திருக்கிறது. கடன் வாங்கக்கூடிய தொகையாக இருந்திருக்கிறது. 10 ரூபாய் இல்லை, கைமாத்தா கொடு, கடனா கொடு, நான் விரைவில் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்பதாக ரத்ன முதலியாரிடமிருந்து சுந்தரப்பிள்ளை வாங்கியிருக்கிறார். அவர் வாங்கினதோட சரி மறந்துட்டாரா, கொடுக்கலையா என்னன்னு தெரில. அவர் நம்முடைய வள்ளல் பிரானிடம் அதை குறிப்பாக சொல்லி இருக்கக்கூடும். உடனடியாக வள்ளல் பிரான் நண்பர்களுக்குள் ஒரு பொருளாதார சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதனால் அந்த சுந்தரப்பிள்ளையிடம் 10 ரூபாயை நீங்கள் எப்போ கொடுக்க போறீங்கன்னு கேட்டிருக்காரு. அதற்கான பதிலை இந்த கடிதத்தில் குறித்து எழுதுகிறார் பாருங்க. உங்ககிட்ட வாங்கின 10 ரூபாயை இன்னும் 2-3 மாதத்தில் கொடுப்பார், அதுவரை சகித்திருந்து பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு சொல்றாருன்னா, 10 ரூபாயை 2-3 மாதம் கழித்து தான் திருப்பி கொடுக்க முடியும் என்கின்ற நிலையில் அன்றைய சமூக பொருளாதாரம் இருந்திருக்கிறது. அந்த 10 ரூபாயை கொடுக்கறது கூட நாளைக்கு கொடுத்துருவார், இந்த மாதம் கொடுத்துருவார், இந்த வாரம் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்ல முடியல. இன்னும் 2-3 மாதம் பொறுத்திருந்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம், சகித்து கொள்ள வேண்டும்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னா, நண்பர்களுக்குள் மனப்பிணக்கு வந்துவிடக்கூடாது, மனப்பிளவு வந்துவிடக்கூடாது. கடன் வாங்கியவரும் கடன் பெற்றவரும் கடன் கொடுத்தவரும் அதே அன்போடு பயணிக்க வேண்டும். கடன் பெற்றார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று கம்பராமாயணத்தில் கம்பர் எழுதுவார். அந்த மாதிரி கடன் கொடுத்தவர் மனசு வருத்தப்படக்கூடாது. கடன் வாங்கியவர் நாளை கொடுத்துக்கலாம், என்ன அவசரம், அவர் நல்ல செல்வந்தர் தானே, அடுத்த மாதம் கொடுத்தா போதும், என்னெல்லாம் குடியா முழுகி போயிடும் அவருக்கு அப்படின்னெல்லாம் நினைக்கக்கூடாது. கடன் கொடுத்தவரின் வலியை கடன் பெற்றவர் உணர வேண்டும், கடன் பெற்றவரின் இக்கட்டான சூழலை கடன் கொடுத்தவரும் உணர வேண்டும் என்கின்ற அந்த சமரச உணர்வு நம்முடைய வள்ளல் பெருமானிடம் அதிகமாக இருந்திருக்கிறது என்பதை இந்த கடிதம் காட்டுகிறது. அதனால தான்
சகித்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்கிறார். அந்த வார்த்தையை பாருங்க. சிரஞ்சீவி சுந்தர பிள்ளை தமக்கு கொடுக்க வேண்டிய ரூ. 10 இன்னும் 2-3 மாசத்தில் கொடுப்பார். அவ்வளவு காலமும் சகித்திருந்து வாங்கி கொள்ள வேண்டும். சுந்தரம் பிள்ளைக்கு நம்முடைய ரத்ன முதலியார் 10 ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறார். அந்த 10 ரூபாய் கடனை நம்முடைய வள்ளல் பிரான் மூலமாக பெற வேண்டும் என்று ரத்ன முதலியார் நினைத்திருக்கிறார். அதனால் வள்ளல் பிரானும் அந்த கடனை சுந்தரம் பிள்ளையிடம் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இன்னும் 2-3 மாசத்துல நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு அன்றைக்கு சமூகத்தில் பொருளாதார சிக்கல் இருந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த கடிதம் காட்டுகிறது. அதை தவிர கடன் கொடுத்தவருக்கும் வருத்தம் இருக்கக்கூடாது, கடனை பெற்றவருக்கும் வருத்தம் இருக்கக்கூடாது. கடன் கொடுத்தவர் 2 பேருமே, கடன் கொடுத்தவரும் பெற்றவரும் மனசில் சுணக்கம் ஏதும் இல்லாமல் இணக்கமாகவே நட்பை தொடர வேண்டும் என்று அவதானிக்கின்ற நம்முடைய வள்ளல் பிரானின் மனசு இந்த கடிதத்திலிருந்து புரிபடுகிறது. அதை தவிர கடன் பெற்றார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று கம்பராமாயணத்திலேயே கம்பர் எழுதியிருக்கிறார். என்றால் கடன் என்பது கொடுப்பவருக்கும் வலி தருவது, பெறுபவருக்கும் வலி தருவது என்பதை உணர்ந்து அதை பேட்சப் பண்ணுகின்ற ஒரு வேலையை, அதை பூசி மெழுகி அந்த இடத்தில் விரிசல் வந்துவிடாத ஒரு வேலையை அக்கறையோடு நம்முடைய வள்ளல் பிரான் செய்திருக்கிறார் என்பதை காட்டுகின்ற கடிதம்தான் இது. இதை போன்ற அக்கறை நாமும் பெறுவதற்கு முயற்சி செய்யலாம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.